الحمد لله واجب الوجود والكرم والجود، ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. اما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسول سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل وسلم على رسول سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل وسلم على رسول سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. الحمد لله. பாறையில் உள்ள தேனிற்கும் கருவில் உள்ள சிசுவிற்கும் உணவளிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரில் சற்றும் பிசராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதார்கள், வலிமார்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த பரக்கத்து வாய்ந்த இரவில் கண்விழித்து அமர்ந்திருக்கக்கூடிய மஜ்லிஸில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் ஒன்றாக நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள் பெரும் கிருபை இந்த ரஜபுடைய பரக்கத்தான இந்த இரவில் அல்லாஹ் அவனை பற்றியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசுவதற்கும் அதிலிருந்து நாம் படிப்பினை பெறுவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிசாத்துகளையும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை பற்றி பேசுவதற்கும் அதிலிருந்து நாம் படிப்பினை பெறுவதற்கும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அனைத்து தகுதிகளும் வைத்துள்ளார். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சின்ன சின்ன முஅஜிசாத்துகளை பெரிய அளவுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு சமூகம் இப்பவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முஅஜிசாத்துகளை காட்டியும் இவ்வுலகத்திற்கு வந்த 1,24,000 நபிமார்களுடைய முஅஜிசாத்துகளை காட்டிலும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிசாத் மிகச் சிறந்தது. அவற்றை பற்றி நாம் பேசுவதற்கும் அதிலிருந்து நாம் படிப்பினை பெறுவதற்கும் இந்த உம்மத்திற்கு அனைத்து தகுதிகளும் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைவிட அல்லாஹ் அதை பற்றி நாம் சொல்வதற்கு அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியுள்ளார். உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கொடுத்த ஞாபகத்தை நீங்க என்ன செய்யுங்க, எடுத்து சொல்லுங்க. உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கொடுத்த ஞாபகத்தை நீங்க எடுத்து சொல்லுங்க. இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஞாபகம் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இந்த உம்மத்திற்கு கிடைத்த மாபெரும் ஞாபகம் என்று சொன்னால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்கள் வாழ்க்கையில் நடந்த முஅஜிசாத்துகள், அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை பற்றி பேசுவதற்கு இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கடமையாக்கியுள்ளார். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا. அல்லாஹ்வுடைய சிறப்பையும் அவன் அளித்த ரஹ்மத்தையும் நீங்க நினைத்து ஃபல்யஃப்ரஹு, அதை கொண்டு நீங்க சந்தோஷப்படுங்கள், அதை கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு கட்டளையிடுகிறார். அதை கொண்டு நாம் ரபியுல் அவ்வல் வந்தால் நாயகத்தின் பிறப்பை பற்றி பேசுவோம். அதே முஹர்ரம் வந்தால் நாயகத்தின் ஹிஜ்ரத்தை பற்றி பேசுவோம். அவர்கள் வஃபாத்தை பற்றி பேசுவோம். அவர்கள் போரில் வெற்றி பெற்றதை கொண்டு நாம் பேசுவோம். இன்று நாம்
அவர்கள் இந்த ரஜபுடைய இரவில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சென்று அல்லாஹ்வை சந்திக்க சென்ற இந்த மெஹராஜ் பயணத்தை பற்றி அவற்றை பற்றி பேசுவதற்கும் அவற்றை பற்றி கேட்டு அதிலிருந்து நாம் படிப்பினை பெறுவதற்கும் அல்லாஹ் நம்மளுக்கு தௌஃபீக் செய்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் இந்த மெஹராஜுடைய இரவு, இந்த மெஹராஜுடைய பயணம். ஹஜ்ரத் ஜலாலுத்தீன் ஷியூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் கிதாபில் பதிவு செய்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில் 1000 முஅஜிசாத்துகளை தாண்டியும் செய்துள்ளார்கள். அதாவது அற்புதங்கள் தன் வாழ்க்கையில் காட்டியுள்ளார்கள். அதில் 2 முஅஜிசாத்துகள் மிக பெருசு. அதுல 2 முஅஜிசாத்துகள் மிக பெரியது. ஒன்று குர்ஆனே மஜீத். இதை முத்துவதற்கோ இதை விட சிறந்ததாக ஒரு முஅஜிசாத் என்று சொன்னால் கிடையாது. இதுதான் முதல் தரம். அப்ப இரண்டாவது முஅஜிசாத்தாக என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அல்லாஹ்வுடைய அரிசிக்கு சென்ற அந்த மெஹராஜுடைய பயணம் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டாவது மிகப்பெரிய முஅஜிசாத். எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு செல்லும் பொழுது எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. பொதுவாக நாம் இக்காலகட்டத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் விண்வெளிக்கு போறது சாதாரணம், உண்மைதான? விண்வெளிக்கு போறது மிக சாதாரணம். இதே 1400 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா அப்படி ஒரு எண்ணம் கூட யாருக்கும் இருந்திருக்காது, அப்படி ஒரு சாத்தியமே இருக்காது. அப்படிப்பட்ட சாத்தியம் இல்லாத ஒன்றை ஆரம்ப கட்டமாக கொடுத்தது அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விண்வெளி பயணம். இக்காலகட்டத்தில் உள்ள விஞ்ஞான உலகமே திருப்பி போட்ட ஒரு விஷயம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு சென்றது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும் சொன்னா, இக்காலகட்டத்திற்கு நாம் மாசுக்கு போறதுக்கு பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல நிறுவனங்கள். நாசா போன்ற பல வெளிநாட்டு துறைகள் பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு மனுஷன் விண்வெளிக்கு போகணும்னு சொன்னா முன்னாடியே பல தயாரிப்புகள் செய்து கொண்டுதான் போவாங்க. மாசு அந்த மாதிரி உலகத்திற்கு இல்ல, ஸ்பேஸ் ஸ்டேஷன் வெளியே அந்த ஸ்டேஷனுக்கு போறதுக்கு பல உழைப்புகள் செய்வார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா அங்க போனா சாப்பிட முடியாது, கழிவு கழிக்க முடியாது, தூங்க முடியாது. அப்ப என்னதான் செய்வாங்கன்னு சொன்னா, அங்க படுத்து கொண்டு தூங்க முடியாது, கிராவிட்டி ஒத்துக்காது, படுத்து கொண்டு தூங்க முடியாது. ஒரு தாயோட கருவுல ஒரு குழந்தை எவ்வாறு தூங்கும், மனிதன் எவ்வாறு தூங்கும் அல்லவா? அதே போன்றுதான் உலகத்துல 6 மாசமா நின்றுட்டே தூங்கணும், பிராக்டிஸ் பண்ணுவாங்க, பயிற்சி செய்வார்கள், ஒரு மணி தயாரிப்பு செய்வார்கள். அங்க நின்றுட்டு தான் தூங்க முடியும், உணவு இருக்காது. அதற்கு பதிலாக ஒரு சிறு மாத்திரை, அவர்கள் விண்வெளி ஓடையுக்குள் ஒரு சிறு மாத்திரை வைத்துக் கொள்வார்கள். ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை வயிறு நிரம்பும், ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை தின்னால் போதும், வயிறு நிரம்பிவிடும். இதுதான் அவர்களுடைய நிலைமை. எவ்வாறு சொன்னால், விண்வெளிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் முன் தயாரிப்பு மிக பெரியதாக இருக்கும். ஆனா அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு முன் ஏற்பாடும் இல்லை, முன் அறிவிப்பும் இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய பிச்சுக்கு இறங்குறாங்க. எப்பவுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாயகத்தை பார்க்க வந்தா வாசல் வழியா தான் வருவாங்க. அன்னைக்கு மட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய பிச்சுக்கு இறங்குறாங்க, நாயகத்துக்கு காட்டுறாங்க, நாயகமே நாம் விண்வெளி செல்ல போகிறோம் என்பதாக ஒரு எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை. தூங்கிக்கிட்டு இருக்காங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாயகத்தை எழுப்புறாங்க, நாயகமே அல்லாஹ் உங்களை அழைக்கிறான் மெஹராஜுக்கு என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்று விடுகிறார்கள். எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை, எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மெஹராஜ் என்ற ஒரு பயணம் நாம் நினைக்கும்படி ஒரு வரியில் முடிக்கக்கூடியது அல்ல. அதை பற்றி குர்ஆனில் ஹதீஸில் மிகவும் விரிவாக கூறுகிறார்கள். அப்ப அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்திஸுக்கு செல்கிறார்கள். சரி, அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதற்காக இந்த மெஹராஜ் பயணம், எதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மெஹராஜ் பயணம் அளிக்கப்பட்டது? இதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னார். தனக்கு பிரியமான சின்ன தந்தை, சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் இறந்து விடுகிறார்கள், இன்திகால் ஆகி விடுகிறார்கள். அதற்கு சில வாரங்கள் கழித்து அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாசத்திற்குரிய அன்னை கதீஜா அம்மையார் அவர்களும் இன்திகால் ஆகி விடுகிறார்கள், அவர்களும் மறைந்து விடுகிறார்கள்.
இந்த அபூ தாலிப் அவர்களும் அன்னை கதீஜா அம்மையார் அவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்கு மிக உறுதியாக இருந்தவர்கள். இந்த இரண்டு பேரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதற்கு பிறகுதான் குறைஷிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார்கள். இவங்க ரெண்டு பேர் இருக்கிறவர்கள் நாயகத்தை தொடக்க முடியல குறைஷிகளால். இவங்க இரண்டு பேரும் மரணித்த பிறகு குறைஷிகள் மிக 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 கஷ்டத்தை கொடுத்தார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் மிக இஸ்லாத்துடைய பணியை செய்து கொண்டிருக்கும் அந்த நிலையில் குறைஷிகள் மிக கஷ்டத்தை கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு அறிவித்து விட்டார்கள், இந்த மாதம் எனக்கு இருநாள மாதம் என்பதாக. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இஸ்லாத்துடைய தாவத்தை செய்கிறார்கள். 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாயிஃப் நகரத்துக்கு ஷவ்வால் மாதத்தில் போறாங்க. யாரு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிந்த சம்பவம் தான். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்துக்கு செல்கிறார்கள். தாயிஃப் நகரத்துக்கு சென்று அங்கு நாம் இஸ்லாத்துடைய பணியை செய்யலாமே என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு செல்கிறார்கள். அங்கு 3 தலைவர்களிடம் பேசுகிறார்கள், இஸ்லாத்தை பற்றி கூறுகிறார்கள். அப்பொழுது அந்த மனிதர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை எவ்வாறு காயப்படுத்தினார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு வார்த்தையால் அடங்காது. அதுல ஒரு நபர் சொல்றார், யம்ருது ஃபீ சியாபில் கஅபா வகான அல்லாஹ் அர்ஸலஹு. யா முஹம்மதே, உன்னை மட்டும் அல்லாஹ் உண்மையாக நபியாக ஆக்கியிருந்தார் என்று சொன்னால் நான் கஅபத்துல்லாஹ்வை திரையை பிடித்து இருப்பேன் என்பதாக ஒரு மனிதர் சொன்னார். எவ்வளவு பெரிய வார்த்தை! எந்த நபியும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வாங்கியிருக்க மாட்டாங்க. இரண்டாவது ஒரு மனிதர் சொல்றாரு, மா வஜத அஹத யூரிஸு கைரா. யா முஹம்மதே, உன்னை அல்லாஹ் நபி ஆக்கிட்டானா, வேற ஆளே கிடைக்கல அல்லாஹ்வே அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவர் கேட்கிறார். எந்த நபியும் இந்த மாதிரி ஒரு மன கஷ்டத்தை அனுபவித்திருக்க மாட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்காக அனுபவித்தார்கள். அப்பொழுது 10 தினம் தங்குகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிக்கு. பிறகு அவர்கள் எப்படியாவது ஊரை விட்டு காலி செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக சிறு பிள்ளைகளை கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கினார்கள். நாம் அறிந்ததுதான், ரத்தம் ஓட ஓட வழி வழி ஓடுறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு அணைகள் நிவர் மலைகளோடு 2 மலக்குமார்கள் வருகிறார்கள் நாயகத்திடம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க கூட. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க நாயகத்திட்ட, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க, தாங்க முடியல, நீங்க ஒரு வார்த்தை அனுமதி கொடுங்க, நீங்க ஒரு வார்த்தை அனுமதி கொடுங்க. இந்த 2 மலைகளோட தான் இந்த ஊர் இருக்கு, ஒரே நசிக்கலாம், எல்லாரும் அட்டடையில எல்லாரும் ஒப்பா கைவாங்க அப்படின்னு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் விட்டாலும், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் விட்டாலும் இவர்கள் சந்ததிகள் இஸ்லாத்தை விட்டு விடுங்கள். ஒருவருக்கு கத்தியால் குத்துவதை விட மனதால் குத்துவதுதான் மிகப்பெரிய வழி. ஒரு மனிதனுக்கு கத்தியால் குத்தி அந்த காயத்தை விட ஒரு மனதால் காயப்படுவது மிகப்பெரிய வழி. அந்த வழியை தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்தார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் குளிர வேண்டும், அவர்கள் நிதமாக ஆக வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா இந்த மிஹ்ராஜ் என்ற பயணத்தை அன்னபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் என்ற பைத்துல் முகத்தஸுக்கு செல்கிறார்கள். எங்க காபாவுக்கு எதிரில் உள்ள ஒரு வீடு. ஹஜ்ரத் உம்முஹா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னா யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு நைட் அங்கதான் தங்கிட்டாங்க. உம்முஹா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன தாய். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே உபதேசம் செய்வாங்க. அப்படிப்பட்ட அவங்க வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மிஹ்ராஜ் பயணத்தை தொடங்குகிறார்கள். இதுதான் முதல் பகுதி. எப்படி மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு செல்கிறார்கள் அல்லவா, இந்த பயணம் இஸ்ரா. புராக்கில் செல்வார்கள். புராக் என்ற குதிரை வாகனத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு செல்வார்கள். இந்த பயணத்திற்கு பேரு இஸ்ரா, தரைவழி பயணம். இதற்கு ஆதாரமாக 15வது ஜுஸ் முதல் ஆயத்து, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, என்னுடைய அடியானை நாம் அழைத்தோம். எந்த நபிமார்களும் இருந்தாலும் சரி, வலிமார்களாக இருந்தாலும் சரி, நான் மெஹராஜுக்கு சென்றேன் அல்லாஹ்வை பார்த்தேன் என்று சொன்னால் நம்மால கேட்க முடியும் கேள்வி.
நீங்க மெஹராஜுக்கு போனீங்க, அது எப்படி முடியும் அப்படின்னு நம்மளால கேட்க முடியும். ஆனால் இங்க அழைப்பது யார்? அஸ்ரா பிஅப்திஹி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மெஹராஜுக்கு சென்றேன் என்று சொல்லவில்லை. அஸ்ரா பிஅப்திஹி, அல்லாஹ் என்னுடைய அடியானை அழைத்தார். அல்லாஹ் சொல்கிறார் அஸ்ரா பிஅப்திஹி, நான் என்னுடைய அடியானை நான் அழைத்தேன். யாராலும் பதில் கேள்வி வைக்க முடியாது. ஏன்னா சொல்றது யாரு? அல்லாஹ். இதை மறுப்பவன் காஃபிர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஒரே இரவுல மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு சென்றார்கள். அது அல்லாஹ் அழைத்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகவில்லை, அல்லாஹ் அழைத்தார். இந்த ஆயத்தை மறுப்பவன் காஃபிர். அப்படிதான் இந்த சம்பவத்தை மறுத்தார்னா இந்த ஆயத்தில் உள்ள வசனங்களை மறுக்கிறார், அதனால் அவர் காஃபிராக விடுவார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லவில்லை. அஸ்ரா பிஅப்திஹி, அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிச் சென்றார். அதாவது பொதுவாக சொல்ல போன அழைப்பு 3 விதம். அழைப்பு 3 விதம். ஒண்ணு கூப்பிடாம போறது. நம்ம சொன்னத யார் என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடாம போறது. இரண்டாவது அழைப்பு முன் அறிவிப்பாக பத்திரிக்கை வைத்து பத்திரிக்கை கொண்டு இந்த மாதிரி இந்த நேரத்துல இன்னைக்கு கல்யாணம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி இரண்டாவது அழைப்பு. மூன்றாவது அழைப்பு என்று சொன்னால் கடைசி நேரம், அன்னைக்கு ஃபங்க்ஷன், அவங்க இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷனே நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அழைப்பு, நீங்க வந்தாதான் நடக்கும். அப்படிப்பட்ட அழைப்பு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்தார். அஸ்ரா பிஅப்திஹி, என்னுடைய அடியாரை நாம் அழைத்தோம். இந்த ஆயத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னு சொன்னா, ஆரம்பத்துல அல்லாஹ் எப்படி ஆரம்பிப்பான் என்று சொன்னால் சுப்ஹானல்லதி. பொதுவாக இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் எதற்கு பயன்படுத்துவோம்? ஒரு ஆச்சரியமான விஷயங்களை கண்டார். ஒரு நாம் பார்க்காத ஒன்றை பார்த்தால், ஒரு புதிதாக ஒரு பூச்சியோ அல்லது ஒரு மிருகமோ உள்ள ஒரு அழகான ஒரு இடத்தையே பார்த்தால் நம்மை அறியாமல் சுப்ஹானல்லாஹ் என்று நாம் கத்தி விடுவோம். ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தா சுப்ஹானல்லாஹ் என்று நாம் கத்தி விடுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ். மனிதர்களே, இது ஆச்சரியமான ஒரு விஷயம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு சென்றது மிக ஆச்சரியமான விஷயம். அதனாலதான் அல்லாஹ்வே என்ன செய்யறான்? சுப்ஹானல்லதி. இது என்னது ஆச்சரியமான ஒரு விஷயம். அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு செல்கிறார்கள். செல்லும் வழியெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறை இருமுறை அல்ல, பல தடவை பாலும் மதுவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு முறை 2 முறை இல்லை, அல்லாஹ் அரிசிக்கிட்ட போறவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல முறை பாலும் மதுவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை தேர்ந்தெடுக்கிறார்கள், இயற்கையான மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்ப அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு நுழைய போகிறார்கள். அவர்கள் குதிரையை கட்டி போட்டுவிட்டு உள்ளே நுழையும் பொழுது பல நபிமார்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா? வதஅது கதமைய ஹைது துதஉ அக்தாமுல் அன்பியாஇ மினல் பைத்துல் முகத்தஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் நடந்து செல்கிறார்கள் அல்லவா, அந்த கால் தடத்தின் மீது தன் காலை வைத்து நடக்கிறார்கள். உள்ளே செல்லும் வரை, உள்ளே போகும் வரை அந்த கால் தடத்தின் மீது தன் காலை வைத்து செல்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு பணிவு! இந்த இடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை நமக்கு காட்டுகிறார்கள். 3 விஷயமான ஒரு படிப்பினை நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டுகிறார்கள். ஒன்று, பணிவு. நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபிமார்களிடமும் சிறந்தவர்கள். நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பணிவு என்பது இருக்க வேண்டும். முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகிறார்கள், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வரும் முன்னாடியே அனைத்து நபிமார்கள் வந்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் நபியா, இறுதி நபி. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நபிமார்களை அடிப்பிசலாமல் பின்பற்றுவது. நபிமார்களை அடிப்பிசலாமல் பின்பற்றுவது. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு காட்டுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
சில அவர்கள் இவ்வாறு கேட்பார்கள், ஒரு மனிதனால் எவ்வாறு மெஹராஜுக்கு செல்ல முடியும், எவ்வாறு விண்வெளிக்கு எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் எவ்வாறு செல்ல முடியும்? அதாவது குர்ஆன்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மனிதர் என்று குறிப்பிடுகிறான். அதுபோல அல்லாஹ் தஆலா நாயகத்தை நூர் என்று குறிப்பிடுகிறான். சூரியன், சந்திரன், பல கோள்கள் பல வேகமாக சுட்டிக்கொண்டு இருக்கும் அந்த விண்வெளியில் ஒரு ஒளி சென்றது என்று சொன்னால் யாராச்சும் கேள்வி கேட்க முடியுமா? ஒரு ஒளியின் வேகத்திலே அதை பொறுத்தவதற்கு எந்த ஒரு வேகமும் இல்லை. ஒரு ஒளியின் வேகத்தில் சென்றார்கள் என்று சொன்னால் யாராவது அதற்கு வருத்தத்தை கேட்க முடியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நபியே நூர் என்று தான் குறிப்பிடுறான். அது ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாப். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எவ்வாறு கூறுகிறார் தெரியுமா? அவங்க சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு நான் ஒரு வேதத்தை கொடுத்திருக்கோம், நபின்னு சொல்லியிருக்கிறான், இல்ல அம்பியான்னு சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி சில பேர் கேள்வி கேட்பாங்கிறதுக்காக நூறுன்னு அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல பதிவு செய்யறான். அது ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாப். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனித சக்தியை கொண்டு போகவில்லை, அல்லாஹ் தஆலாவை நூர் என்று பதிவு செய்கிறான். அந்த நூரின் சக்தியாக அவர்கள் கூட அந்த ஒளியின் வேகத்தில் சென்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அன்புக்குரிய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற ஒரு மனிதர் இருந்தார். அவரும் ஒரு மனிதர் தான். ஆனால் அவர்களை போல் நம்மால் இருக்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவை சஹாபாக்களிடம் இந்த வார்த்தையை கூறுவார்கள், இன்னி அரா மாலா தரவு, இன்னி அரா மாலா தரவு, நான் பார்ப்பதை உங்களால் பார்க்க முடியாது. பல தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்ட சொல்லுவாங்க, இன்னி அரா மாலா தரவு, நான் பார்ப்பதை உங்களால் பார்க்க முடியாது. அஸ்மா மாலா தஸ்மா, நான் கேட்பதை உங்களால கேட்க முடியாது. இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. பதிலுடைய யுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. அனைத்து காபிர்களையும் ஒன்று சேர்த்து, அந்த மஃபாதான அனைத்து காபிர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு ஹவுல தோண்டி புதைச்சிடுறாங்க. ஒரு ஹவுல தோண்டி புதைச்சிடுறாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரிடம் செல்கிறார்கள். எங்க அந்த ஹவுல் கிட்ட சென்று அந்த காபிர்கள் கிட்ட கேட்கிறாங்க, யா மக்கத்து காபிர்களே, உங்களுடைய ரப்பு அந்த சிலைகள், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிய உங்க ரப்பு நிறைவேற்றியாச்சா, உங்க சிலைகள் எல்லாம் நிறைவேற்றிருச்சா அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபர்வாசிகள் கிட்ட கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு திருப்பி பதில் சொல்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஜதமா வாதனா ரப்புனா ஹக்கா, எங்களுடைய இறைவன் எங்களுக்கு அளித்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றியாச்சு, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு நிறைவேற்றியாச்சான்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை ஒவ்வொரு நாயகம் பார்க்கிறாங்க. ஒவ்வொரு நாயகம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது ஒவ்வொரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, நாயகமே, இவங்க இப்பதான் நம்ம என்ன பண்ணோம், மஃபாத் ஆக்கி இப்பதான் குழியில அடைச்சிட்டோம். அவங்க மஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க எப்படி கேட்கணும் நீங்க பேசுறது, நீங்க போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒவ்வொரு நாயகம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உமரே, அந்த வகுப்புல நடக்கிறது எனக்கு தெரியும், நான் பேசுறது அவங்களுக்கும் கேட்கும், அவங்க பேசுறது எனக்கும் கேட்கும். அவரே இன்னி அரா மாலா தரவு, நான் பார்ப்பதை உங்களால் பார்க்க முடியாது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை உருவாக்கிறார்கள். அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, நம் மரணத்திற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை உள்ளது. இக்காலத்தில் சில நபர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று சொன்னார், தன் தாய் தந்தை அல்லது நமக்கு மிக நெருக்கமான சில சகோதரர்கள் அல்லது நமக்கு நெருக்கமான நண்பர்கள் இறந்து விட்டார்கள். இறந்த பிறகு கபரில் அடக்கிய பிறகு அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், அவர்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று சொல்லி அவர்கள் எண்ணி அதை மறந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு மறுமைக்கு ஒரு வாழ்க்கை என்பது இருக்கிறது, தன் தாய் தந்தைக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்து அவங்க வேலை பார்த்து போக ஆரம்பிச்சார்கள். அல்லாஹ் இந்த நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாய் தந்தை உலகத்தில் தனக்காக என்ன விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் தெரியுமா? பணம் பொருள் அதல்ல, அவர்கள் நன்மை எடுத்து சென்று விடுவார்கள். அவர்கள் செய்த நன்மையை தனக்காக உலகத்தில் ஒரு மிச்ச மீதியை வைத்து செல்ல சொல்கிறார்கள். ஒரு துவா செய்யக்கூடிய ஒரு பிள்ளை தனக்காக நான் கபருக்கு சென்றாலும் தனக்காக அவருடைய மப்பாத்து வரை தனக்காக துவா செய்யக்கூடிய ஒரு பிள்ளை
பிள்ளையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாய் தந்தை இந்த உலகத்தை விட்டு சென்றால் தனக்காக ஒரு துஆ செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை விட்டு செல்ல சொல்கிறார்கள். வலதும் சாலிஹுன் யதுஊனஹு, தனக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை விட்டு செல்ல சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே அராமாலா தரோ, அவர்கள் பார்ப்பதை நம்மால் பார்க்க முடியாது, அவர்கள் கேட்பதை நம்மால் கேட்க முடியாது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹ்ராஜுக்கு சென்று மக்காவுக்கு திரும்பி வந்தாங்க. மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வந்து நடுவிரவுல அவர் உம்மஹா ரலியல்லாஹு அவங்க எழுப்பி இந்த மாதிரி மெஹ்ராஜோடைய செய்தியை சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபஜர் முடிஞ்சு நேரம் அபூஜஹல் கிட்ட போறாங்க. யாருன்னா அபூஜஹல் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மெஹ்ராஜுக்கு நான் சென்றேன், அல்லாஹ்வை சந்தித்தேன், நான் 5 வேளை தொழுகையை வாங்கி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹலிடம் சொல்கிறார்கள். இது கேட்டு அபூஜஹல் என்ன பண்ணிருப்பான்? யாருப்பா புரியாத விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, இல்ல கோபப்பட்டானா? மிக சந்தோஷப்பட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹ்ராஜுக்கு போயிட்டு வந்ததை கேட்டவுடன் மிக சந்தோஷப்பட்டார். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் அல்லாஹ் ஒருவன், அவனை ஈமான் கொள்ளுங்கள், சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்பதாக கூறிதான் தாவா செய்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமுடைய பணியை செய்வார்கள். இப்பொழுது புதிதாக ஒரு விஷயத்தை கேட்டால் மக்கள் ஈமானை விட்டு விடுவார்கள். இவங்க மெஹ்ராஜுக்கு போனாங்களா, அல்லாஹ்வை சந்திச்சாங்களா, 7 வாரத்தை கடந்து போனாங்களா என்பதாக இந்த புதிதாக ஒரு விஷயத்தை கேட்டால் மக்கள் ஈமானை விட்டு விடுவார்கள் என்பதாக அபூஜஹலுக்கு சந்தோஷம். குர்ஆன் அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்றான், ரொம்ப அற்புதமான ஒரு ஆயத்து. ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம், அதாவது சில பேருடைய உள்ளங்கள் இருக்கும். எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கும். அதனால் ஈமானுடைய விஷயங்களை அவர்கள் கேட்டால், ஈமானுடைய புதிதான ஒரு விஷயங்களை கேட்டால் ஃபஸாதத்துஹும் ஈமானா, அவர்கள் ஈமான் அதிகரிக்கும். அவர்கள் ஈமான் அதிகரிக்கும். அந்த புதிதான ஒரு ஈமானை பத்தி புதுசாக ஈமானுடைய விஷயங்களை பத்தி அவங்க கேட்டா ஃபஸாதத்துஹும் ஈமானா, அவர்கள் ஈமான் அதிகரிக்கும். அதே சிலர் நபரோட உள்ளத்துல ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், யாருடைய உள்ளத்துல நோய் இருக்கோ அந்த நோய் தான் கொஞ்சம் அதிகமாகும். ஈமான் பத்தி ஈமானுடைய விஷயங்களை கேட்க கேட்க அவர்களுடைய நோய் அதிகமாகும். யாருடைய உள்ளத்துல கரை இருக்கும், ஷிர்கோட கரை இருக்கும். அப்ப அபூஜஹல் என்ன செய்யறான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சிருக்காங்க மெஹ்ராஜோட சம்பவத்தை. சொல்லி முடிச்சோன்னா அபூஜஹல் வந்து நாயகத்தை கேட்கிறாங்க, யா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஹம்மதே, இந்த மாதிரி என்கிட்ட சொல்றது அப்படியே நீ மக்கள் கிட்ட சொல்றியா? அப்படியே நான் மக்களை கூட்டி வரேன், அவங்க கிட்ட நீ சொல்றியா அப்படின்னு கேட்கும். நாயகம் சொல்ல நான் கண்டிப்பா சொல்றேன், நான் கண்டிப்பா போடுறேன் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூஜஹல் ரொம்ப சந்தோஷம். அப்படியே சந்தோஷத்தோட மக்கால இருக்கிற அனைத்து மக்களையும் கூட்டுறான். முதல்ல மெஹ்ராஜோட பயானுக்கு கூட்டத்தை கூட்டியதே நம்ம அபூஜஹல். மெஹ்ராஜோட பயானுக்கு முதல் கூட்டத்தை கூட்டியதே அபூஜஹல். அல்லாஹ் எப்படி மாற்றிவிட்டான் என்று பார்த்தீர்களா? அதாவது தனித்தனியா போயிட்டு நான் மெஹ்ராஜுக்கு சென்றேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஒரு கூட்டத்துக்கிட்ட மொத்தமா சொல்றது ரொம்ப சுலபம். இந்த சமயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹ்ராஜுக்கு சென்றதை அந்த நபர்களிடம் கூறுகிறார்கள், மக்காவாசிகளிடம் கூறுகிறார்கள். அப்பொழுது ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம், யாருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருந்ததோ ஃபஸாதத்துஹும் ஈமானா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றி விளக்குகிறார்கள், மெஹ்ராஜுக்கு சென்றதை விளக்குகிறார்கள். யாருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதோ ஃபஸாதத்துஹும் ஈமானா, அவர்கள் ஈமான் அதிகரித்தது. யாருடைய உள்ளத்தில் ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், யாருடைய உள்ளத்தில் நோய் இருந்ததோ ரிஜ்ஸன் இலா ரிஜ்ஸிஹிம், அந்த நோய் தான் என்ன ஆச்சு? அதிகமாச்சு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஏற்றுகிறவர்கள் ஏற்றுக்கொண்டு சென்று விடுகிறார்கள், மறுப்பவர்கள் மறுத்து கொண்டு சென்று விடுகிறார்கள். ஒன்னும் அபூஜஹலுக்கு வேறு அடங்கல, எப்படியாச்சும் இந்த பொய்யை திருப்பி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நேரம் அபூபக்கர் நாயகம் கிட்ட போறான். போயிட்டு இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அபூபக்கர் கிட்ட சொல்லுவோம், சொன்னா அவர் கண்டிப்பா ஈமானை விட்டுருவாரு அப்படின்னு சொல்ல அபூஜஹல் நேரம் அபூபக்கர் நாயகம் கிட்ட போயிட்டு, அபூபக்கரே, உன்னுடைய தோழர் சஹாபிக, உன்னுடைய தோழர் என்ன செய்யறாரு தெரியுமா? மெஹ்ராஜுக்கு போனாங்களாம், அல்லாஹ்வை சந்தித்தார்களாம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அபூபக்கர் நாயகம் கிட்ட சொல்லும்போது அபூபக்கர் நாயகம் ஒரே வார்த்தை, இது என்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா? அபூஜஹல் சொல்றாங்க, அவங்க தான் சொல்றாங்க. மறுவார்த்தை ஒண்ணுமே இல்லை. கண்டிப்பாக நாயகம்
நம்பர இருக்கு. அப்பொழுது அபூபக்கர் நாயகம் ஒரு பதில வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு அவர்கள் ஈமான் எந்த அளவுக்கு பலமாக இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப அபூபக்கர் நாயகம் ஒரு பதில வைக்கிறாங்க. ஏப்பா நாங்க நீ என்னது இப்பதான் புதுசா சொல்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹ்ராஜுக்கு சென்றார்கள், அல்லாஹ்வை சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லி புதுசா என்கிட்ட நீ சொல்ற. ஆனா எங்களோட ஈமான் எப்படிப்பட்டது தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தினமும் அந்த விண்வெளியில் 7 வானங்கள் தாண்டியுள்ள அந்த அல்லாஹ்வுக்கும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தினமும் தொடர்பு இருக்கிறது, தினமும் வகி வருகிறது, தினமும் அவர்கள் விண்வெளியில் உள்ள அந்த அல்லாஹ்வுடன் தொடர்பு இருக்கிறார்கள் என்பது எங்களோட ஈமான். நீ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கிறது என்கிட்ட ரொம்ப பெருசா சொல்லி போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் தான் அபூபக்கர் நாயகத்துக்கு சித்திக் என்ற பட்டமே கிடைக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் ஈமான் எந்த அளவுக்கு வலுவாக இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சம்பவங்கள், இந்த மெஹ்ராஜுடைய சம்பவங்கள் எதற்கு என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். எதற்காக இந்த சம்பவத்தை நாம உங்ககிட்ட சொல்றோம்? எதற்காக நாயகத்துக்கு இந்த சம்பவத்தை எல்லாம் நாம் காட்டினோம்? மெஹ்ராஜுக்கு நாம் ஏன் அழைத்து சென்றோம்? வமா ஜஅல்னா ருயல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். நாயகமே உங்களுக்கு நாம் இந்த விஷயத்தை ஏன் காட்டணும் தெரியுமா? மக்களை ஃபித்னத்தல் லின்னாஸ், மக்களை நாம சோதிப்பதற்காகவே இந்த விஷயத்தை நாம் காட்டினோம். அப்பொழுது நம் உள்ளம் வலுவாக இருந்தால் நம் ஈமான் காப்பாற்றப்படும். யார் உள்ளத்தில் மரணம் நோய் இருக்கிறதோ அவர்கள் நோய் அதிகரித்துவிடும். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு செல்கிறார்கள். பைத்துல் முகத்தஸிலிருந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு செல்கிறார்கள். சில பெரியவர்கள் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கும் அந்த பாயின் சூடு தண்ணீரில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறக்கும் பொழுது அந்த தாப்பால் மேல போய் கீழே இறக்கிறதுக்குள்ளே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் அசல் கருத்து என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு செல்லும் பொழுது இந்த உலகத்துடைய காலத்தை அல்லாஹ் நிப்பாட்டி விட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை அல்லாஹ் ஓட செய்தார். இதற்கு ஆதாரமா குர்ஆன்ல ஒரு சம்பவத்தை அல்லாஹ் அப்படியே டெமோவாக, இதற்கு ஆதாரமாக அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஹ்ராஜுக்கு அழைக்கும் பொழுது இந்த உலகத்துடைய காலத்தை நிப்பாட்டி விட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை ஓட செய்தார். அவர்களுடைய அந்த நேரத்தை ஓட செய்தார். இது குர்ஆன்ல ஒரு அழகான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா இதற்கு உதாரணமாக வைத்துள்ளார். ஒரு நபி உஸைர் நபி தஃசீர்ல அவங்க பேரை பதிவு செய்வாங்க. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஊரே அழிக்கப்பட்டிருக்கிறது. 1,00,000 பேர், இந்த சம்பவத்தை நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ஊரே அழிக்கப்பட்டிருக்கிறது. 1,00,000 பேருக்கு மேல அவங்க வஃபாத் ஆயிருப்பாங்க. அதாவது பொதுவாக நபிமார்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் அடுத்த நிமிஷமே அவங்க தெளிவுபடுத்திடுவோம். அந்த மாதிரிதான் இந்த நபிக்கு ஒரு சந்தேகம். இத்தனை லட்சம் பேர் வஃபாத் ஆயிருக்கிறார்கள், அல்லாஹ் கியாமத்தில் எவ்வாறு எழுப்புவான், இவர்களை எவ்வாறு உயிர் கொடுத்து எழுப்புவான் ஒரு சின்ன சந்தேகம். உடனே அல்லாஹ் என்ன பண்ணிடுறான்? 100 வருஷம் தூக்க வச்சிடறான், வஃபாத் ஆகிறான். 100 வருஷம் வஃபாத் ஆகிறான். 100 வருஷம் வஃபாத் ஆன பிறகு ஒரு மலக்கை அனுப்பிச்சு அந்த நபரை எழுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த மலக்காக அந்த நபி எழுப்புறாங்க. எழுப்பி இந்த 100 வருஷம் 200 வருஷம் தூங்கினவங்கன்னா சொல்ற ஒரே வார்த்தை, 2 நாள் தூங்கிடுவேன். நீங்க எத்தனை நாள் தூங்கினீங்கன்னு கேட்டா, இல்ல ஒரு 2 நாள், இல்ல ஒரு நாள் தூங்கிடுவேன். இந்த புகை வசதி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நபி கிட்ட அந்த மலக்கை கேட்கிறாங்க, நீங்க எத்தனை நாள் தூங்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் தூங்கிருக்கா அப்படின்னு சொல்றாங்க நபி. அப்ப அந்த மலக்கை சொல்றாங்க, நேரத்தை ஆமி 100 வருஷமா தூங்கிட்டு இருக்கீங்க. எப்படி 100 வருஷமா தூங்கிட்டு இருக்கீங்க? அவங்க கொண்டு வந்த கழுதையை பாக்குறாங்க. கழுதை அப்படியே மண்ணோட மண்ணா இருக்கு. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா 2 நிகழ்ச்சியை நடந்து காட்டுறான். ஒண்ணு, அந்த கழுதையின் மீது அல்லாஹ் தஆலா காலத்தை ஓட செய்கிறான். அந்த கழுதையின் மீது அல்லாஹ் காலத்தை ஓட செய்கிறான். அந்த நபியின் மீது காலத்தை அப்படியே நிப்பாட்டி வச்சான். ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பொருள் எடுத்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வரும், அந்த மாதிரி அந்த நபியும் அவங்க பக்கத்துல இருந்த அந்த உணவும் அந்த சூடு கூட தனியாம அப்படியே இருக்கு. 100 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு அந்த உணவுடைய சூடு கூட ஒன்றும் தண்ணியில அப்படியே இருக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா அந்த நபியின் மீது காலத்தை நிப்பாட்டி விட்டான். இந்த கழுதையின் மீது காலத்தை ஓட செய்தார். அப்ப அந்த நபிக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அவங்க சந்தேகத்தை தீர்க்கிறான். ஒரு நபி ஆயத்தல் லின்னாஸ் ஃபௌகல் இலல் ஐமானி கைஃப துஷுஹா மஹ்சூஹா லஹ்மா.
ரீதியாக சுதந்திரத்துக்காக நிற்கிறாங்க. 2 ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்காக கூட வராங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறார்கள். ஜிப்ரீலே எங்க கூட வாங்க, என் கூட வாங்க அப்படின்னு. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இதற்கு மேல எனக்கு அனுமதி இல்லை, இதற்கு மேல எனக்கு அனுமதி இல்லை. நாயகமே நீங்க மட்டும் தான் போகணும், உங்களுக்கு மட்டும் தான் அனுமதி. 70,000 திரைகள், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு 70,000 திரைகள், எல்லாமே ஒளியினால் செய்யப்பட்டது, எல்லாமே ஒளியினால் செய்யப்பட்டது. முதல் திரைக்கும் 2வது திரைக்கும் மத்தியில் உள்ள அந்த கால அவகாசம் 500 வருஷம். எப்படி முதல் திரைக்கும் 2வது திரைக்கும் மத்தியில் உள்ள கொஞ்சம், அதாவது இருக்கிறது அதான் கம்மி 500 வருஷம். அப்படிதான் 70,000 திரைகள் உள்ளது. அதை தாண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க செல்கிறார்கள், அல்லாஹ்வை முழுமையாக பார்க்கிறார்கள். மாஸால் பஸர் வ மா தஹா, நாயகத்தோட பார்வை இப்படியே வந்துடுறாங்க, இங்க அல்லாஹ்வே பார்க்கறாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடன் அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள், அல்லாஹ்வை பார்க்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மெஹராஜுடைய பயணம் என்பது நமக்கு ஒரு சோதனை, மக்களை சோதிப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் நபிக்கு காட்டினார். அந்த நிகழ்ச்சியை நமக்கு சொல்கிறார்கள். இந்த விஷயத்தை மறுத்தார்கள். மெஹராஜ் என்பது நம்ம ஏற்காம போலாம் அப்படின்னு சொல்ற விஷயம் அல்ல. கண்டிப்பாக நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்ம காஃபிர். குர்ஆன் ஆயத்தை மறுத்துட்டான், அவ்வளவுதான். குர்ஆன் ஆயத்தை மறுத்தால் காஃபிர் ஆகிவிடுவான். அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் என்ற விஷயம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. அதுதான் சாவி. நாம் ஈமானுடன் இருந்தால் நம் வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா அனைத்து வரக்கத்தையும் வைப்பான். ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம், யாரோட உள்ளம் வந்து பரிசுத்தமாக இருக்கிறதோ ஃபஸாதஹும் ஈமானா, அவர்கள் ஈமான் அதிகரிக்கும். ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், யாரோட உள்ளத்துல நோய் இருக்கிறதோ ரிஜ்ஸன் இலா ரிஜ்ஸிஹிம், அவர்கள் நோய் தான் என்ன செய்யும், அதிகரிக்கும். அந்த விஷயத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. வாழும் காலமெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தை பேணியவனாக, அல்லாஹ்வின் மீது தக்வா உடையவனாக வாழ்ந்து மன்னிப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.